1971 ஒரு அப்பா அம்மாவுக்கு 2வது பையனா ஒருத்தன் பிறக்கிறான். இவனோட அண்ணன் ஐஐடியில் படிச்சு பிசினஸ் பண்ண போயிட்டான். ஆனா இவனுக்கு 10th அப்புறம் படிக்க பிடிக்கல. ராயல் என்ஃபீல்ட்ல அப்ரெண்டிஸா வேலை கிடைச்சு 6 மாசம் வேலைக்கு போய் அப்பாவுக்கு வேலை பிடிக்கலங்கிறதால அந்த வேலையை விட்டுட்டு ஈரோட்ல ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து இந்தியா ஃபுல்லா சேல்ஸ்க்காக சுத்தி நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இன்னும் 3 பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சு ஹெவி லாஸ் ஆகி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு வேற கார்மெண்ட்ஸ் கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்து அதே நேரத்துல மாடலிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால அதையும் கத்துக்கிட்டு முதல் முறையே ஹெர்குலஸ் சைக்கிள் ஆட்ல நடிச்சு அதுக்கப்புறம் 1990 என் வீடு என் கணவர்ங்கிற படத்துல ஒரே ஒரு சீன் ஸ்கூல் பையன் கேரக்டர். 1993 பிரேம புஸ்தகம்னு ஒரு தெலுங்கு படத்துல 22 வயசுல ஹீரோ சான்ஸ். அந்த டைரக்டர் ஷூட்டிங் பாதியிலே செத்து போவேன், அந்த படம் பாதியிலே நின்னு போவேன். அதுக்கப்புறம் அதே வருஷத்துல தமிழ்ல அமராவதி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போதே ஒரு ரேஸ் ட்ரைனிங்ல ஆக்சிடென்ட், 3 மேஜர் சர்ஜரி, 1.5 வருஷம் பெட் ரெஸ்ட். 1995 ஃபர்ஸ்ட் ஹிட் ஆசை மீனம்மா. 1999 அமர். இந்த கதையை அப்படியே கொஞ்சம் பாஸ் வச்சுட்டு அப்படி போலாம். 2002 ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன்ஷிப்ல 4th பிளேஸ். 2003 ஃபார்முலா BMW ஏசியால 12th பிளேஸ். 2010 MRF ரேசிங் சீரீஸ்ல ஒரு சின்ன மெக்கானிக்கல் ப்ராப்ளமால பாதியில வெளில வர நிலம். அதே வருஷம் FIA ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் 15 வருஷத்துக்கு அப்புறம் 2025 சொந்த டீம் அஜித் குமார் ரேசிங்னு ஃபார்ம் பண்ணி Porsche 992 GT3 கப் கேட்டகரியில FIA 24 ஹவர்ஸ் சீரீஸ்ல துபாயில கலந்துகிட்டு 3rd பிளேஸ். நம்ம ஏகேவை தவிர வேற யாரால இப்படிலாம் செய்ய முடியும்?